கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 1 சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 1 வசனம் 6 முதற் பகுதி. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீதிமான் கடவுளால் பிரித்தெடுக்கப்பட்டு அவரால் கழுவப்பட்டு அவரால் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய திருவுள விருப்பப்படி ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற மனிதனுக்கு பெயர் நீதிமான். இந்த நீதிமானுடைய வழியை கடவுள் அறிந்திருக்கின்றார். அவன் கடந்து செல்லுகிறதான பாதை என்பது வெறும் இந்த உலகத்தில் அவன் நடந்து போகிற பாதை மாத்திரமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் கடவுளுக்கு தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. அவருடைய அனுமதியின்றி அல்லது அவருக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியமும் நீதிமான்களின் வாழ்க்கையில் நடப்பதில்லவே இல்லை. ஒருவேளை அதற்கு சரியான எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யோபுவை குறித்து சொல்ல முடியும். யோபு நீதிமான் என்று கடவுளே சாட்சி பகிர்கின்றார். ஆனால் அந்த நீதிமானுடைய வாழ்க்கையில் தாங்கொண்ணா துயரங்களும் தாங்கொண்ணா இழப்பும் நடந்ததை நாம் பார்க்க முடியும். கேள்வி என்ன? நீதிமானுக்கு ஏன் இப்படி துன்பங்கள் வர வேண்டும்? கடவுள் ஏன் இதை அனுமதிக்க வேண்டும்? கடவுளுக்கு இது தெரியாமல் நடந்திருக்கிறதா என்று கேட்கும் பொழுது கடவுள் அனைத்தையும் அறிந்திருந்தார் என்பதுதான் யோபுவின் புத்தகம் 1 அதிகாரம் நமக்கு சொல்லித்தருகிறதான ஒரு உண்மை. அப்படியானால் கடவுள் அனுமதித்ததின் நோக்கம் என்ன, அதனுடைய விளைவு என்ன என்று பார்க்கும் பொழுது கடவுள் நீதிமான்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார். என்ன நம்பிக்கை? எந்த சூழ்நிலையிலும் ஒரு என் பிள்ளையாக மாத்திரமே அவர் இருப்பார் என்ற நம்பிக்கையை நீதிமான் மீது ஆண்டவர் வைக்கின்றார். அடுத்தபடியாக நீதிமான் வாழ்க்கையில் ஒருவேளை கடவுள் துயரங்களையும் துன்பங்களையும் அனுமதித்தால் கூட இறுதியில் அந்த துன்பங்கள் துயரங்களை எல்லாம் அவரே ஆசீர்வாதமாக மாற பண்ணுகின்றார். யோபு இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக பெற்றுக்கொண்டார் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். யோபுவின் வாழ்க்கை அப்படியே ஒன்றுமில்லாமல் அஸ்தமித்து போகவில்லை. மீண்டும் யோபு எழும்புகின்றார். மீண்டும் அவருடைய வாழ்க்கை துளிர் விடுகின்றது. மீண்டும் ஒரு பிரகாசமான ஒரு காரியங்களை ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், நீதிமானுக்கு வரும் பிரச்சனைகள், நீதிமானுக்கு வரும் போராட்டங்கள் எந்த இடத்திலும் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து நீதிமான்களை பார்த்து கொண்டே இருப்பது மாத்திரமல்ல, பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? கர்த்தர் நீதிமான் வழியை அறிந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுதே ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆண்டவர் உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆண்டவருடைய பார்வையில் எப்பொழுதும் உங்கள் மீது இருக்கிறது. என் பிள்ளைக்கு எந்த தீங்கும் நேரிடக்கூடாது, என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வந்து விடக்கூடாது, என் பிள்ளைக்கு எந்த விதமான விக்கினங்களும் வந்து விடக்கூடாது. ஒருவேளை ஏதாகிலும் என் பிள்ளைக்கு தீங்கு நடந்தால் கூட அந்த தீமையை நான் நன்மையாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் அவன் என்னையே நம்பி இருக்கிற பிள்ளை என்று சொல்லி கடவுள் கூர்ந்து நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அநேக துன்பத்தின் பாதையில், தேவையின் பாதையில், நெருக்கடியின் பாதையில், கஷ்டத்தின் பாதையில் நீங்கள் கடந்து சென்றால் கூட கவலைப்பட வேண்டாம். என்றால் நிச்சயமாக ஒரு நாள் இதெல்லாம் மாறும்.
இந்த துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் மாறும். இந்த கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் களிப்பாக மாறும். இந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். நீங்கள் மேன்மைப்படுத்தப்பட்டவர்களாக, ஆசீர்வதிக்கப்படுத்தப்பட்டவர்களாக ஒரு நாள் வாழ முடியும். காரணம், கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வழிகளை எல்லாம் அறிந்திருக்கிற கடவுள் தொடர்ந்து எங்களை நடத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் போதுமானவராக இருக்கிறதற்காய் தோத்திரம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.